மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவுக்கு தலைமை வகித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் செந்தமிழ்ச்சோலையினுடைய தலைவர் திரு கிருஷ்ண கோமாக்கி அவர்களுக்கும், எங்கள் தமிழ் புலமை சான்ற எங்கள் நடுவர் அவர்களுக்கும், எதிரணி நண்பர்களுக்கும், என் அணி தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இங்கே பக்தியினுடைய மேம்பாட்டிற்கு மிகவும் துணை புரியக்கூடியது அறிவா அல்லது உணர்வா என்பதுதான் கேள்வி. இரண்டுமே துணை புரியக்கூடியது தான். ஆனால் எது அதிகமாக துணை புரியக்கூடியது என்கின்ற கேள்விக்கு நான் தருகின்ற ஒரு பதில் என்னவென்றால், நம்முடைய கையிலே எத்தனை பெரிய வாள் இருந்தாலும் சரி, நம்முடைய குறிக்கு, நம்முடைய டார்கெட்டுக்கு எது பக்கத்திலே இருக்கிறதோ அதுதான் வெற்றியை ஈட்டித்தரும் நமக்கு என்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது, உணர்வு என்கின்ற அந்த ஒரு வாள்தான் நமக்கு பக்தியினை மேம்படச் செய்வதற்கு மிகவும் துணையாக இருக்கும் என்பது எங்கள் அணியினுடைய கருத்து. அறிவு துணை செய்யுமா? நம்முடைய அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு. அறிவு என்ன செய்யும் என்றால் கணக்கு போட்டு கொண்டிருக்கும். அது என்ன செய்யும் என்றால் தன்னுடைய இலக்கை அடைவதற்காக இப்படி செய்தால் அது நடக்குமா, அப்படி செய்தால் நடக்குமா என்று அது கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் உணர்வு இருக்கிறதே, அது அந்த இலக்கை எட்டியதாகவே நினைத்து அந்த இடத்திலேயே திளைத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டதுதான் உணர்வு. அந்த உணர்வினை அடைந்தவர்கள் தான் நம்முடைய உணர்வாளர்களாகிய நம்முடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நம்முடைய எல்லா பக்தி பெருமக்களும் அத்தகைய ஒன்றைத்தான் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இப்பொழுது கூட இந்த அரங்கினை மிக அழகாக நிறுவி ஓராண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, ஆண்டாண்டாக நமக்கு அளித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜெயபால் செட்டியார் அவர்களுடைய குடும்பம் அறிவின் மிக்கவர்கள் என்று சொல்வதை விட உணர்வின் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்பதனால்தான் அவர்கள் நமக்கு அதை தந்து கொண்டே இருக்கின்றார்கள். அறிவு கணக்கு போட்டு கொண்டே இருக்கும் நான் சொல்வதைப் போல. ஆனால் உணர்வு எப்போதும் நாம் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதை நினைத்து கொண்டே இருக்கும். அப்படி அவர்கள் இந்த பிறவிக்கு மாத்திரமல்ல, மறுமைக்குமாக அவர்கள் சேர்த்து வைக்கின்ற புண்ணியமாகத்தான் இது இருக்கின்றது. நம்முடைய நடுவர் அவர்கள் சொல்லியதைப் போல அவர்களுக்கு மேலுலகத்திலே மிகச்சிறந்த இடமும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த வாழ்வும் அவர்களுடைய சந்ததிக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்பதனை இந்த இடத்திலே சொல்லுகின்றேன். நம்முடைய வள்ளுவ பெருந்தகை கூட சொல்வார்கள், கொடுப்பதுவும் இன்சொல்லும் ஆற்றில் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும் என்று அவர்கள் சொன்னது இந்த சமயத்திலே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். நம்முடைய எதிரணி தலைவர் சொன்னார்கள், மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்றார்கள். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்றார்கள். ஆனால் அந்த 95வது வரியிலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மாணிக்கவாசக பெருந்தகை என்ன சொன்னார்கள் என்றால், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்று சொன்னார்கள். என்றால் அந்த உணர்வுக்குத்தான் அங்கே முதலிடம் அவர்கள், அதாவது பாட்டம் லைன் என்று சொல்வார்கள். நாம் எவ்வளவுதான் கணக்கு போட்டாலும் நம்முடைய சொத்து விவரங்கள் இத்தனை இருக்கின்றன, நம்முடைய சொத்துக்கள் இவ்வளவு இருக்கிறது, அவ்வளவு இருக்கிறது, அதனுடைய கடன் இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னாலும் கடைசியிலே ஒரு வரி எழுதுவார்களே, அந்த பொருள் உணர்ந்து சொல்வார்கள் என்று சொல்வது அந்த உணர்வினைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக உணர்வினால் அடையக்கூடிய பக்தி இருக்கின்றதே, அது மிகவும் சுலபம் அறிவினால் அடைவதை விட. ஏனென்றால் நான் முதலிலே சொன்னது போல அறிவு கணக்கு போட்டு கொண்டிருக்கும்.
இதற்கு ஒரே ஒரு பாடலை நான் சான்று சொல்லுகின்றேன். தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது, தலைப்பட்டாங்கே போனாலும் கற்பூர தீபம் போல போய் ஒளிப்பதல்லாது புலன்வேறின்றாம், ஞானாகாரத்தினொடு நேயமற்ற ஞாதுருவும் நழுவாமல் நழுவி நிற்கும், ஆனாலும் அதன் பெருமை எவர்க்கு யார் சொல்வார். கடைசி வரி ரொம்ப முக்கியம். அதுவானால் அதுவாகும் அதுவே சொல்லும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு. அப்படி அதுவானால் அதுவாகும் அதுவே சொல்லும் என்கின்ற அந்த வரி இருக்கின்றதே, அது உணர்வினை தூக்கலாக நமக்கு உணர்த்துகின்ற ஒரு வரி. இதனை நடுவர் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன். அதற்கடுத்தபடியாக நம்முடைய பெருந்தகைகளிலே, நம்முடைய ஆழ்வார் பெருந்தகைகளாகட்டும் சரி, நாயன்மார்களிலே ஆகட்டும் சரி, உணர்விலே இருப்பவர்கள்தான் அவர்கள் மிகவும் சீக்கிரமாக அடைந்ததை நாம் எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை அறிவிலே மேம்பட்ட, ஞானத்தில் ஞானமாக இறைவனை அடைந்த பெருமகனாகிய நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்றார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். யாராவது குழந்தை அறிவு இருக்கிறோம் செய்கிற வேலையா அது? வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். எதனால் அந்த மாதிரி இருக்கணும்? ஒரு பொண்டாட்டி உருண்டு விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயமா? சரி அந்த கோவம்லாம் இருக்கட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நடத்திட்டு போவானா? அதை விட்டுட்டு அவர்கள் உணர்வின் மிக்க ஒரு பெருமகன்களாக அவர்கள் இருந்தார்கள். குழந்தையினுடைய தலையை அறிவதற்கு உணர்வு காரணமாக இருந்தது. இதற்கு அப்புறமாக கடைசியிலே கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சரிதத்தை சொல்லுகின்றார். நாள் ஆறில் கண் இடந்து அப்பவல்லேன் அல்லேன் திருக்காலாத்தி அப்பருக்கே என்று மாணிக்க வாசக பெருந்தகை சொன்னார்கள். அந்த கண்ணப்ப நாயனாருடைய சரிதம் இருக்கின்றதே, அது முழுக்க உணர்வின் பார்ப்பட்டது என்று இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அவர்கள் அந்த உணர்வு இருக்கின்றதே, 6 நாட்களிலே அவர்கள் சைவ உலகம் மொத்தம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் அடைந்தார்கள் என்றால் அது உணர்வினால் ஒன்றால் மட்டும்தானே தவிர அறிவினால் கிடையாது. மொத்த சைவ உலகத்துக்கும் தலைமை நாயகனாக இருக்கக்கூடிய தகுதி படைத்த கண்ணப்ப நாயனார் அவர்கள், கண்ணப்ப நாயனார் பெற்ற பேர் இருக்கின்றதே, அது உணர்வின் அடிப்படையினால்தான். அதனால்தான் நம்முடைய சிவபெருமான், நம்முடைய சைவ உலகத்தினுடைய தலைவர் யார்? சிவபெருமான். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், மாறிலா வலத்தில் நிற்க என்று, நீ வேற யாரும் பக்கத்தில் கூட வர வேண்டாம், நீ 2 பேருக்கு தான் அவர் அனுமதி கொடுத்துருக்கார். ஒருத்தர் அந்த அம்மா காரைக்கால் அம்மையார் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சீட் போட்டு உட்கார வச்சுருக்காரு. இவரை ரைட் ஹேண்ட் சைடில் நிற்க வச்சுருக்காரு. நீ என் கூடவே இரு என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரும் பேரினை தந்தது உணர்வின் கொழுந்தாக இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணப்ப நாயனாரை பற்றித்தான். அந்த கண்ணப்ப நாயனாரனுடைய ஒரே ஒரு நிலையை நான் இங்கே சொல்லுகின்றேன். அவர் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுடைய கண்களிலே கண்ணிலிருந்து நீர் வழிகின்றது. அதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், என்ன செய்கின்றார் என்றால், போதுவார், மீண்டும் செல்வார், புல்லுவார், மீளப்போவார். அப்படி போகிறார், இப்படி வரார், உடனே இந்த பக்கம் போகிறார், அப்படி வரார், கட்டி பிடிச்சிக்கிறார். காதலின் நோக்கி நிற்பார், கன்று அகல் புனிச்சா. அப்போ தான் குட்டி கன்று போட்ட அந்த பசுமாட்டினுடைய நிலைமையில் அப்படியே கிட்ட போகிறார், வராரு. அதை விட்டுட்டு போகிறதுக்கே மனசு இல்லை அவருக்கு. நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நாதனே அமுது செய்ய நல்ல மெய் இறைச்சி நானே கோதரத் தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் ஒரு தாய்மை அன்போடு, தாய்மையின் உணர்வோடு, இறைவனே அன்னை என்று போற்றுகின்ற அளவிற்கு உணர்வின் மிக்கவராக காரைக்கால் அம்மையார் இருந்தார். இவர் தாயாகவே மாறி இறைவனை காப்பாற்றினார். நீ உன்னை தனியாக நான் எப்படி விட்டு போவேன் என்று அவர் சொன்ன அந்த அவருடைய மெய்ப்பாடுகள் எல்லாம் அது உணர்வுக்கு மிகச்சிறந்த உணர்வு தான் இந்த இடத்திலே மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள்
உணர்வுக்கு அவர்கள் செய்த அந்த இன்னொரு படி என்னவென்று கேட்டால், அது சின்னஞ்சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாளை நாம் நினைத்து பார்க்கலாம். இந்த இடத்திலே அந்த சின்ன குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கும்? மெய்யறிவு என்று சொல்வது கூட ஒரு நிலை வரைதான். ஆனால் உணர்வு அதிகமாக அது இறைவனிடத்திலே மிக விரைவாக கொண்டு சென்று சேர்க்கும் என்கின்ற அந்த நிலையைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. சைவ உலகத்திலே தென்னன் எப்படி மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைந்தாரோ, அப்படி வைணவ உலகத்திலே 5 குடிக்கும் ஒரு சந்ததியாக விளங்குகின்ற ஆண்டாள் அந்த நிலையை அடைந்தாள். அது எப்படிப்பட்ட அந்த நிலை அவளுக்கு எப்படி கிடைத்ததென்றால், ஆண்டாளுக்கு எப்படி பிராட்டிக்கு எப்படி கிடைத்ததென்றால், அது உணர்வின் பார்ப்பட்டதாக அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய மற்ற அறிவினால் இவர்கள் திருக்குறளை, அதாவது நம்முடைய திருவாசகத்தை எழுதினார்கள், அறிவினால் தேவாரத்தை எழுதினார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் அடைந்த நிலையை இவர்கள் எழுதி வைத்தார்கள். அதற்கும் அவர்கள் எழுதி வைத்ததற்கும் இவர்கள் அறிவால் இதை செய்தார்கள், அறிவால் தான் அடைந்தார்கள் என்பது அல்ல. உணர்வின் மிக்கவர்களாக அவர்கள் இருக்க போய் அவர்கள் அடைந்த நிலைமையை எழுதி வைத்ததுதான் இந்த பாடல்கள். அவர்கள் செய்த அருள் செயல்களை எழுதி வைத்த அருளிச் செயல்கள் தான் நம்முடைய பாடல்கள் எல்லாம் என்று சொல்லி, பக்தியை மேம்படுத்துவதற்கு மிகச் சமீபத்திலே, அதாவது மிக தூண்டுதலாக இருக்கக்கூடியது அறிவை விட உணர்வுதான் என்று சொல்லி நான் இந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.